அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவுல அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அபிராமி அன்னையினுடைய மகிமையை சொல்லக்கூடியதுதான் இந்த அபிராமி அந்தாதியில் உள்ள 100 பாடல்கள். இந்த 100 பாடல்களும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தனிப்பட்ட பலன் உண்டு. நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய மிக மிக அதீத சக்தி வாய்ந்தது இந்த 100 பாடல்களும். நம்ம வாழ்க்கையில உள்ள அனைத்து தேவைகளையும் ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஒவ்வொரு பாடல் என்று இந்த 100 பாடலுமே தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது. அபிராமி அந்தாதி, அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் துவக்கம். ஒரு பாடலினுடைய முடிவு வார்த்தையை கொண்டு அடுத்த பாடலினுடைய துவக்கமாக வைத்து அமைந்ததுதான் இந்த அபிராமி அந்தாதியில் உள்ள 100 பாடல்களுமே. அபிராமி அன்னையினுடைய மகிமையை சொல்லக்கூடிய இந்த 100 பாடல்களுமே மிக மிக மந்திர சக்தி கொண்டது. இந்த அபிராமி அந்தாதி அன்னை பராசக்தியினுடைய பரிபூர்ண அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த 100 பாடல்களுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்ய வல்லது. தினமுமே இந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை அல்லது நவராத்திரி நாட்கள்ல இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அம்பிகையினுடைய அந்த அன்னை பராசக்தியினுடைய பரிபூர்ண அருள் என்பது நிச்சயமாக உண்டாகும். இந்த அபிராமி அந்தாதியை தினமும் நீங்கள் பாராயணம் செய்து வந்தாலோ அல்லது நீங்கள் கேட்டு வந்தாலோ நிச்சயமாக உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தது. தினமும் இந்த 100 பாடல்களையுமே பாராயணம் செய்ய முடியவில்லை என்பவர்கள் அவரவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு உண்டான அந்த பாடலையாவது நீங்கள் தினமும் பாராயணம் செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்துமே வெகு விரைவில் சித்தியாகும். எனவே இந்த அபிராமி அந்தாதியை தினமும் அனைவருமே பாராயணம் செய்து அனைத்து வித சிறப்பான நல்ல பலன்களையும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். இனி இந்த அபிராமி அந்தாதி பாடல்களை பார்க்கலாம். அபிராமி அந்தாதி 41வது பாடல். சிறந்த அடியார்களினுடைய நட்பை பெற புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. அபிராமி அந்தாதி 42வது பாடல். உலகினை வசப்படுத்த இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல் அரவின் வடம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிப்புரையே. அபிராமி அந்தாதி 43வது பாடல். தீய எண்ணங்கள் நீங்க பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்தூர மேனியில் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்ச கூனி பொறுப்பு சிலைக்கை எரிபுற மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. அபிராமி அந்தாதி 44வது பாடல். பிரிவுணர்ச்சி நீங்கி ஒற்றுமை மேலோங்க தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இரவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே. அபிராமி அந்தாதி 45வது பாடல். பிறர் பழி சொல்லில் இருந்து விடுபட தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. அபிராமி அந்தாதி 46வது பாடல். நல்ல நடத்தையோடு வாழ வெறுக்கும் தகமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகமை புதியது அன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடபாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகமைகள் செய்யினும் யானுன்னை வாழ்த்துவனே. அபிராமி அந்தாதி 47வது பாடல். யோகத்தில் ஞானத்தில் உயர்வு பெற
வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வில்லும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. அபிராமி அந்தாதி 48வது பாடல். உடலின் மீது கொண்டுள்ள பற்று நீங்க சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றிப் படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. அபிராமி அந்தாதி 49வது பாடல். குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வழக்கை அமைத்து அரம்பை அடுத்து அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்து இசைவடிவாய் நின்ற நாயகியே. அபிராமி அந்தாதி 50வது பாடல். அம்பிகையை நேரில் தரிசனம் செய்ய நாயகி நான்முகி நாராயணி கைநளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதிநச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதியுடையாள் சரணம் அரணமக்கே.